நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி. நம்முடைய கண்களில் துக்கம் மிகுதியாகும் பொழுது, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் வரும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் சொரிய ஆரம்பித்து விடும். அந்த கண்ணீர் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாலே இருதயம் துக்கத்தை அது வெளிப்படுத்தும். கண்ணீருக்கும் இருதயத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நம்முடைய மனசு என்ன நினைக்குது, நம்மளுடைய எண்ணம் என்ன நினைக்கிறது, இதை வெளிப்படுத்துகிறதற்கு தேவன் வைத்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்னன்னு சொன்னால், கண்ணீரின் வழியில் நம்மளுடைய எண்ணங்களை அது வெளிப்படுத்துகிறது. நிறைய தருணங்களில் நாம் அழுகிறோம், துக்கப்பட்டு அழுகிறோம். துயரங்கள் நம்மை வாட்டி எடுக்கும் பொழுது அளவில்லாமல் அழுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, இனி நீ பயப்படாதே, உன் சத்தத்தை அடக்கி நில்லு. யோசேப்பு தன் சகோதரரை பார்க்கும் பொழுதெல்லாம் அழுவார். கிட்டத்தட்ட 17 வயதில் அவருடைய துன்ப காலம் துவங்கினது. 17 தாவீதுக்கும் யோசேப்புக்கும் ஒரே வயசு. அவங்களுடைய வயசில் இது துவங்குகிறது. அவன் சகோதரர்களாலே அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு குற்றுயிராய் விற்கப்பட்ட போது நெடுநாளத்துக்கு பிறகு தன்னுடைய சகோதரரை பார்க்கும் பொழுது அவன் அழுதான். அவனுடைய கண்ணீரை அவனால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று வேதவசத்தில் சொல்லுகிறது. அவனுடைய சகோதரர் இரத்த பாசத்தை அவன் பார்க்கும் பொழுது இருதயம் குமரலிட்டு தனியாய் போய் அழுதான் என்று வேதவசம் சொல்லுகிறது. அவர்கள் தானியம் வாங்கிறதுக்காக பஞ்ச காலத்தில் சாப்பாடுக்கு வழியே இல்லாத காலங்களில் அங்கே தம்பி இருப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் போய் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு போகும் பொழுது எதாச்சியாக யோசேப்பு சகோதரரை பார்க்கும் பொழுது தன் அழுகையை அடக்கி கொள்ள முடியாதவனாய் நிற்கிறான். ஆண்டவர் அவருடைய ஆவியில் யோசேப்பை தேற்றுகிறார். யோசேப்பே, நீ அழாத, அடக்கு, அழுகை அடக்கு. அந்த அழுகை விதத்தை மற்றவர்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக யோசேப்பு அறைகளில் போய் சென்று தன் முகத்தை கழுவி விட்டு திரும்ப வருகிறான். நிறைய நேரங்களில் நாம் அழுகிறது சில பேர்த்துக்கு தெரியாது. நம்முடைய இருதயத்தின் பாரம் சில பேர்த்துக்கு தெரியாது. நம்முடைய மனசில் படுகிற துக்கம் சில பேர்த்துக்கு தெரியாது. ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீர் விட்ட விஷயம் கர்த்தருக்கு தெரிந்தது. தன் பிள்ளை சாகு கிடக்கும் ஒரு நேரம் வனாந்தரத்தில் அழுகிறாள், உதவிகளை தேடி அழுகிறாள். எனக்கு யார் ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் உதவி செய்வாங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு, நீ அழாத, நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய் என்று தைரியப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை. நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். கண்ணீர் விடாத, பயப்படாத. உன் நம்பிக்கையில், உன் விசுவாசத்தில் நீ உறுதியாக நில்லு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தேசத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகள், தண்டனைகள், அவமானங்கள், அடிமைத்தனங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் அழுது அழுது புலம்பி இருக்கும் பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், இந்த மக்களுக்கு சொல்கிறார், மக்களே, நீ அழ வேண்டாம், நீ கண்ணீர் விட வேண்டாம், உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு, நீ செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. எதை செய்தாலும் தேவன் தம்முடைய பலனை தந்துடுவாருங்க. நீ நன்மை செய்தால் நீ நன்மை அனுபவிப்பாய், நீ தீமை செய்தால் தீமை அனுபவிப்பாய். காயினை பார்த்து சொன்னார், காயினே, நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு இந்த தீமை வந்திருக்கும். ஹாபேல் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை செய்தார். ஆண்டவர் தான் இந்த மக்களுக்கு சொல்லுகிறார், எப்ராயிம் என்னும் சேஷ்ட புத்திரபாகனே, நான் அழைத்த இஸ்ரவேலே, நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை நீ துடைத்துக்கொள். என்ன ஆறுதலான ஒரு வார்த்தை! அந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் உண்டான். பல தருணங்களில்
அப்படிப்பட்ட நிலைகளில் நான் கடந்தது உண்டு. ஆகவே இதை படிக்கும் பொழுதெல்லாம் நான் ஆறுதல் அடைந்தேன். அதனால் இதை பிரசங்கிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஒரு சில வாக்கு தத்துவங்களை இந்த 31ஆம் அதிகாரத்தில் நமக்கு தருகிறார். என்னவெல்லாம் தரார்? 31ஆம் அதிகாரம் இந்த வசனத்துக்கு ஃபர்ஸ்ட்ல திருப்புவோம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீர்ந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன். அல்லேலூயா. பட்டயம் என்பது நீ சந்தித்த போர், நீ சந்தித்த பிரச்சனைகள், இஸ்ரேலர்கள் மற்ற மக்கள் மத்தியில் சந்தித்த மிகப்பெரிய கொடுமை, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறேன். ஒரு ரெஸ்ட்ஃபுல் லைஃப், அமைதியான அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் சார் கிருபை சூழ்ந்து கொள்ளும். விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக நில்லுங்கள். நிச்சயமாக ஜெயிப்போம்ங்கிற அந்த ஒரு உறுதியில் நாம் நிற்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய யுத்தத்தை போர்க்களத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு இளைப்பாறுதலை நான் கொடுக்க போகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லிட்டு, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். எதனால் இழுத்துக்கொள்கிறார் ஆண்டவர்? நம்மை அநாதி ஸ்நேகம். அநாதினா வேறு யாரும் நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வேறு யாரும் நம்மளை எப்படி இருக்குன்னு கேட்குறது கூட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய கரத்தை கொடுத்து, நீ அநாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ ஒடுக்கப்பட்டவன் அல்ல என்று கர்த்தர் அவருக்கு மேலே ஒருவரும் இல்லை, அவர் தனியாக இருக்கிற தேவன், அவருக்கு மிஞ்சி ஒருவரும் இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன், காருண்யத்தினால். காருண்யம் என்பது நம் மேலே காட்டுற இரக்கம், அன்பு, நம்மை இழுத்து கொள்கிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறாரா மக்களே? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்புகிறீர்களா? நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் கண்ணை காத்துக்கொள். எத்தனையோ தருணங்களிலே நம்முடைய லைஃப்பில் we are facing many failures. நிறைய தருணங்களில் நாம் தோல்விகளை சந்திக்கணும். தோல்விகள், பலகீனங்கள், கஷ்டங்கள் இதெல்லாத்துக்கு வரும்பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி கண்ணீர் தான். உட்கார்ந்து தனிமையில் அழுகிறதை தவிர வேறு எந்த ரூட்டும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தருணங்கள் அநேகர் இந்த பாதையினுடைய கடந்து வந்து இருக்கக்கூடும். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு சொல்கிற வார்த்தை, உன்னை அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்திருக்கிறேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்ள கவலைப்படாதே. தென் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவேன். இந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கையில் நாம் ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையற்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப நான் உன்னை கட்டுவேன், கட்டினதை நான் இடிக்க மாட்டேன், நட்டினதை நான் பிடுங்க மாட்டேன். நம்முடைய லைஃப்பில் நிறைய தருணத்தில் அவிசுவாசம் வந்து உட்காந்துரு, பிசாசு கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க பாருங்க. நம்பிக்கை கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு பற்றுதல் உண்டாகாதபடிக்கு அநேக தருணங்கள் நமக்கு ஒரு விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கையை பிசாசு கொண்டு வந்து கொடுத்துருவான் நமக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், நீங்கள் கட்டினீங்கன்னா நிற்காது, கர்த்தரே கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த வழியில் தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நான் உங்களை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்.
இந்த அமர்க்கையான வாழ்க்கையில் நீ மேலதாளத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களுடைய களிப்பின் கூட்டத்தோடும் நீ சேர்க்கப்படுவாய். ஒரு மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். மாசத்தின் கடைசியில் நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இம்மட்டும் எங்களை இப்படி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரேன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார். இனியும் நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமான காலங்களை தேவன் நமக்கு தர அவர் விரும்புகிறார். இப்போ 2 ஆசீர்வாதங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன். அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை ஸ்நேகித 3வது வசனமும் 4வது வசனமும் உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் சமாரியாவின் மழையிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். திரும்பவும் உடைய லைஃப்பில் கல்டிவேஷன் நடக்கும். அப்படின்னா விசுவாசத்தை திரும்பவும் தேவன் புதுப்பிக்கிறவராக, நம்பிக்கை ஊட்டலின் அந்த கிருபையை இன்னும் உங்களுக்குள்ள பெருகத்தக்கதாக தேவன் தம்முடைய விவசாயத்தை அவர் செய்ய விரும்புவார். அதனால தான் அவர் எப்பவுமே இது ஃபெய்த் கல்டிவேஷன் என்பது அவர் சொல்லுவார். ஒரு விதை 30ஆகவும், ஒரு விதை 60ஆகவும், ஒரு விதை 100ஆகவும் பலன் கொடுக்கும். நாம் எல்லாரும் நிலத்தில் விவசாயம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் விசுவாசத்தில் நமக்குள்ள ஒரு உழவு செய்கிறார். அந்த பலன் கொடுக்கக்கூடிய லைஃபை தர தேவன் விரும்புகிறார். அந்த திரும்பவும் நீங்கள் நட்டப்பட்டு கட்டப்பட்டு அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நீங்கள் ஒன்று 30ஆகவும், ஒன்று 60ஆகவும், ஒன்று 100ஆகவும் பலன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தர சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தங்களாய் செய்து, ஆகவே எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீம் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பி நில்லு. டோன்ட் பி லூஸ் யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் நீ அலட்சியமா கொண்டு போயிடாத. நம்பிக்கையோட காத்துரு என்று உன்னை அழைக்கிற ஒரு காலம். ஊழியர்கள் என்று சொன்னால் ஊழியர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜாமக்காரர்னு பேர் இருக்குது. ஏன்னா அந்த ஊழியர்கள் ஜெபிக்கிற நேரம்லாம் சில நேரத்தில் இரவு தான் இருக்கும். இரவில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பகலில் தூங்குவாங்க. சில நேரத்தில் பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, இரவில் நல்லா தூங்கிடுவாங்க. மக்களை காத்துக்கொள்றதுல இரவில் அதிகமாக ஊழியர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நல்ல ஊழியர்கள் மக்களை மந்தையை காக்கணும். உளுத்த மந்தையை காக்கிறது ஊழியக்காரனுடைய பொறுப்பு. உங்களை எல்லாத்தையும் ஜெபத்தில் தாங்க வேண்டியது ஒரு ஊழியனுடைய பொறுப்பு. ஒரு விஷம் தீன்றதை எடுக்க வேண்டியது ஊழியனுடைய பொறுப்பு. சர்ப்பம் தேள் கொட்டுகிறத விடுவிக்க வேண்டிய ஜெபம் ஏறெடுக்க வேண்டியது ஒரு ஊழியனுடைய பொறுப்பு. அந்த பொறுப்புகளில் ஜாமக்காரனை போல விழித்திருக்கிற இரவுகள் எத்தனை, நித்திரையில்லாத இரவுகள் எத்தனை. அது சபை விசுவாசிகளுக்கு அது தெரியாது. ஊழியனுடைய போராட்டம் ஆண்டவருக்கும் ஊழியனுக்கு மட்டும்தான் தெரியும். பல இரவுகள் போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் இரவிலே ஜெபிக்கிற ஜாமக்காரன் ஊழியர்கள் எழும்பி நிற்பது நல்லது, விசுவாசிகள் எழும்பி நிற்பது நல்லது. அப்படி நிற்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது 7வது வசனம் சொல்லுகிறார், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரை நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதுதான் ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம். பட்டயத்திற்கு தப்பி இருக்கிற என் அன்பு ஜனங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. யாராலையும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, இரவிலே காவலர்கள் விழித்திருக்கிறதும் விருதா. எந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாக்காவிட்டால் யாராலையும் பாதுகாப்பு தர முடியாது. நமக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாத்தையும் தேவன் நமக்கு தந்தால் மட்டும்தான். ஆகவே அவருடைய பாதுகாப்பு இந்த சபையின் மீது தேவன் வைத்திருக்கிறது. நம் கண்டிப்பாக ஒரு காலங்களில் நீங்களே சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தருக்காய் சாட்சிகளாய் எழும்பி நிற்பீர்கள். இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் ஜீவனுள்ள தேவன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக உங்களை எழுப்பி கட்டுவார்,
அந்த கட்டுகிற விசுவாச வாழ்வு தான் நமக்கு அவசியம். ஸோ மக்களை பாதுகாக்க வேண்டிய, மக்கள் தேவனுடைய அந்த நிழலில் இருக்கத்தக்கதாக ஜாமக்காரன் அழைக்கிற காலங்கள் வந்துருச்சு. அழைக்கிறார் தேவன், எப்பொழுது நமக்கு அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். 9வது போகிறோம். இன்னும் இது நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால இன்னும் நம்ம கொஞ்சம் போவோம். அழுகையோடும் 9வது வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருப்பான். ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரா மக்களே? நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. கூப்பிடுறீங்களா? எழுந்த உடனே நான் வெளில வந்துடணும், குட் மார்னிங் டாடி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. வெளியில் வந்து எழுந்து கதவை திறந்தோடனே அவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் என்னை வழி நடந்துட்டேன். அவருடைய கிருபை காலைதோறும் எப்படி இருக்கு? எவ்ரிடே தினம் அது புதுமையாக இருக்கும், புதிதாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன். நாம் அவருடைய பிள்ளைகளாகவே நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் சத்தத்தை அடக்கி நில்லு. நீ காட்டுற விசுவாசத்துக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அந்த பலனுக்காகத்தான் கர்த்தர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். 11வது வசனம், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பிசாசுடைய தந்திரங்களுக்கு, பிசாசுடைய கட்டுகளுக்கு, ஆவிகளால் வருகிற தாக்கங்களுக்கு நம்மை விடுவித்து பாதுகாக்கிறவராக, விடுவிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், விடுதலையை செய்து விட்டவர் நம் அருகிலே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக நம்மை தேவன் மாற்றுகிறவர். அம்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியுமா? அந்த வில்லில் எடுத்து விட்டிங்கன்னா AK-47 மாதிரி அந்த வில் வேகமாக போகும். அப்படி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த எல்லா விஷயத்திலும் பலனுள்ளவளாய் மாற்ற விரும்புகிறார். அந்த பலகீனத்தில் தேவன் நமக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். சொல்லிட்டு இப்போ என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தரப்போறாராம்? அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. விசுவாசத்தில் தொஞ்சு போயிட்டியா? நம்பிக்கையில் தோற்றதை போல மாறி போயிட்டாயா? உடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு பயந்து கொண்டிருக்கிறாயா? இனி நீ தோய்ந்து போகிறதில்லை. கர்த்தராகிய தேவன் வார்த்தைகளில் பேசிக் கொண்டிருக்கிறாரா? அப்படி வருகிறவர்களுக்கு அதாவது ஆலயத்துக்கு தேடி அந்த ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர்கள் என்னத்துக்கெல்லாம் தேடி வராங்கன்னா, கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, இந்த நன்மைகளுக்காக ஓடி நீ வந்தாலும், உன்னுடைய சுயநலத்திற்காக, சுய காரியங்களுக்காக நீ ஓடி வந்திருந்தாலும், ஆனால் நீ என்னாக போகிறதில்ல? தொய்ந்து போகிறது இல்லை. உன்னுடைய வாத்துமத்தில் தேவன் ஒரு புது பலத்தை, புது நம்பிக்கையை ஊட்டுகிறவராக, நம்பிக்கை ஊட்டலை நமக்கு தருகிறவராக இன்றைக்கு சொல்லிட்டு இந்த சபையாரை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சோ நீ அழாத. என்னவெல்லாம் பண்ண போறார்?
கன்னிகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களைப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? சந்தோஷமாய் மாற்ற. ஒருவேளை நீ ஆலயத்திற்குள் பிரவேசித்து இன்றைக்கு நீ உள்ளே வந்திருக்கும் பொழுது நீ என்ன துக்கத்தோடு உள்ளே வந்தேன்னு ஆண்டவர் நிச்சயமாக தெரியும். அன்னாள் ஜெபிக்கும் பொழுது கிளேசமுள்ள ஸ்திரீயாய் ஜெபித்தார்கள். கிளேசம்னா என்ன? ஒரு பெரிய தீர்க்க முடியாத பாரத்தோடு ஆலயத்திற்குள் வந்து அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டு அன்னாளின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். எல்லாத்துக்கும் தெரியும் தான், பல முறை வாசிக்கிறோம் தான். ஆனால் உன் கிளேசத்தில் அந்த கிளேசத்தை மாற்றி தேவன் சந்தோஷத்தை தந்திருக்கிறாரா? உங்களுடைய துக்கத்தில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? அன்னாள் பார்த்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விசுவாச வாழ்க்கையில், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருக்கிறியா? உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாமல் உன்னுடைய ஜேர்னி போயிட்டுருக்கா? எத்தனை கிராஸ் இன்ட்ராக்ஷன் உன்னுடைய லைஃப்பில் வந்துக்கிட்டு இருக்கு? உன்னுடைய விசுவாசத்தை எவ்வளோ தூரம் உடச்சிக்கிட்டு இருக்கு? உன்னுடைய ஊழிய பாதையில் நீ எவ்வளோ தூரம் பின்னால் கிடக்கிற? தேவனுக்காக இருக்க வேண்டிய விஷயத்தில் எவ்வளோ தூரம் ஒரு உத்தமம் இல்லாமல் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா? துக்கப்படுத்தினால்தான் நீ உண்மையான கிறிஸ்தவன். நான் செய்துக்கிட்டு இருக்கிறது தவறுன்னு உன்னை என்னைக்கு ஆண்டவர் உனக்கு உணர்த்தி காட்டி அதை நீ திருந்திக்கிறதுக்கு விரும்புகிறாயோ அன்னைக்கு தான் நீ உண்மையுள்ள கிறிஸ்தவள். நான் செய்வதெல்லாம் சரியாக இருக்குதுன்னு நினச்சி உன் தப்பிதங்களை நீ யோசிக்காமல் தொடர்ந்து உன்னுடைய பாதையில் நீ ஓடுவாயானால் நீ பெற்ற அந்த ஆசீர்வாதம், அந்த சந்தோஷம், அது உலகம் கொடுத்ததாக இருக்கும், அது கர்த்தர் கொடுத்ததாக இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவளை தேற்றி சஞ்சலம் நீங்க, கிளேசம் நீங்க, வருத்தம் நீங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் வேணும்னா நமக்கு ஒரு குட் ஃபெய்த் வேணும், நல்ல விசுவாசம் வேணும். இந்த நல்ல விசுவாசம் பிறக்கிறதுக்கு நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஒரு விசுவாச பார்வையில் ஒன்று நடப்பதை காண்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. மார்க்குவின் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே திருப்புவோம். அங்கே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அந்த இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்பதான் முக்கியமாக கவனிக்கணும், வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு நிற்கிறாய், கண்ணீரை அடக்கிக் கொள்ளாமல் இருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் விட்டிருக்கிறாயா? என் அவிசுவாசம் நீங்கும்படி, தேவனுடைய ஜெயத்தை பெறுகிறதற்கும், தேவனுடைய சுகத்தை பெறுவதற்கும், தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற கிருபாவரங்களை பெறுவதற்கும், ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் என்னால் விசுவாச பார்வையில் பார்க்க முடியல ஆண்டவரே என்று என்றைக்காவது கண்ணீர் விட்டு அழுது எனக்கு அந்த விசுவாசத்தை உருவாக்கி கொடும் என்று நீ கேட்டிருப்பாயானால் கர்த்தர் அதை உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீக்குவார். இந்த தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் மகன் சிறு வயது முதற் கொண்டு அடிக்கடியில் தண்ணியிலும் தீயிலும் விழுந்து விடுவான், இவனை சுகப்படுத்த என்னால் முடியல ஆண்டவரே, இவன் இப்படியே தான் செத்து போவான் என்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இவன் சுகம் பெற்றுவாங்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை என்னால் பார்க்க முடியலப்பா. என்னை அவிசுவாசம் என்னை நெருக்குகிறது, அதை நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். நீ சத்தமிட்டு அழாதபடிக்கு இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவிசுவாசம் நீங்கும்படியாய் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்படியே லைஃப்பில் ஜெயம் உண்டாகணும்னு சொன்னால் 100க்கு 100 தேவனுக்குள் விசுவாசிப்பது தான் விசுவாசம். அந்த நம்பிக்கை நமக்கு பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார். இது சீசர்களாலே செய்ய முடியாத அற்புதத்தை இந்த மகனுக்கும் தகப்பனுக்கும் கர்த்தர் செய்து காண்பித்து கொடுக்கிறார். சீசர்களுக்கு பிறக்காத விசுவாசம் இந்த தகப்பனுக்கு பிறந்தது.
அவன் விசுவாசித்து பார்த்தான், என் பையன் தீயில விழமாட்டான், என்னுடைய மகன் தண்ணியில விழமாட்டான், அவன் சுகம் பெற்று எழுவான் என்கிற நம்பிக்கை வந்ததை பார்த்து இயேசு சொன்னார், அவன் சுகம் பெற்றான் என்று. நீ அடக்கி கொள்ளாதபடிக்கு கண்ணீரை விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் அழ வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுக்கு தெரியுமா அழகணும்? எனக்கு விசுவாசத்தில் ஆண்டவரை டவுட் வராதபடிக்கு, விசுவாசத்தில் எனக்கு அவநம்பிக்கை வந்துடாதபடி, நீ செய்ய போகிற உம்முடைய கிரியைகளை கிருபைகளை நான் சந்தேகிக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த மனவேதனை கொண்டு ஜெபித்த அந்த தகப்பனுடைய இருதயம் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளினால் அவன் தொடப்பட்டு அவ்விசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தருணங்களில் நம்முடைய சூழல்களையும் சூழ்நிலைகளையும் நம்முடைய பலத்தையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சத்துவங்களை நாம் நம்புகிறோம். அதையும் மீறி ஒன்று இருக்கிறது, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்று உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் இரவும் பகலும் அவர் பதில் செய்கிறவராயிருக்கிறார். நாம் இரண்டாவது படியில் பார்க்கிற வரிசையத்தில் அவ்விசுவாசம் நீங்க நாம் கண்ணீரோடு நீ ஜெபிக்கிறனா அதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னால் இதை பார்க்க முடியலப்பா, ஒரு வெற்றி என்னால் பார்க்க முடியலப்பா, இந்த வெற்றியாய் நடப்பதற்கு முன்பதாய் பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஸோ the visual pictures is very important. ஆபிரகாமுக்கு 25 வருஷமா அந்த பிக்சரை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிக்சரை நீ பாரு, கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நீ பாரு. அவனால் பார்க்க முடியல. ஆகவே அவன் சொல்லுகிறார், எலியேசரை என் பிள்ளையா நான் எடுத்துக்கொள்ளட்டுமா, இஸ்மவேலை என் பிள்ளையா நான் எடுத்துக்கொள்ளட்டுமா. அவனுக்கு அந்த விசுவாசம் பிறக்கல. விசுவாசத்தின் தகப்பனாய் வருகிற வரைக்கும் தேவன் அவனை 25 வருடம் அவனை புடமிட்டார். அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கொடுப்பதற்கு அவனுக்குள் அந்த ஃபெய்த் வருகிற வரைக்கும் பல தடைகளை அவன் சந்தித்தான். அவன் அந்த நம்பிக்கைக்குள் வந்ததுக்கு பின்பதாகத்தான் அவனுடைய கற்ப திறப்பை தேவன் உண்டாக்கி தந்தார். இன்றைக்கு நீ அந்த விசிபிளை பார்க்கறதுக்கு நமக்கு திறமை வேணும். திறமை அல்ல, உண்மையான நம்பிக்கை வேணும். திறமை என்பது வேறு, அந்த பாயிண்ட் சொல்லக்கூடாது, தப்புது. திறமை நமக்கு சொந்தமானது. தேவனுடைய வார்த்தையின் மேல் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும். இல்லைனா அது செய்ய நமக்கு வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியானால் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் எப்படி நமக்குள் பிறக்க வேண்டும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 6:28-29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசி. இயேசு கிறிஸ்து உனக்கு சகலவற்றிலும் உனக்கு உதவி செய்வார் என்று நீ விசுவாசி. அவர் மேல நம்பிக்கை கொண்டு நீ ஆண்டவர்கிட்ட கேளு. வசனங்கள் மேல் உறுதியா நில்லு. வசனத்தை பிடிச்சு வாழு மகனே. உங்களுடைய சொந்த காரியத்தை வச்சு வாழ்றதை நிறுத்திக்கிட்டு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற வசனங்கள் மேல் அஸ்திபாரம் போட்டு வாழுங்க. தேவனை விட்டு தூரப்படாத. உன்னுடைய விசுவாச வாழ்வுக்கு விரோதமாய் வருகிறதை கண்டுபிடிச்சு நசுக்கு, வெளியில் அப்புறப்படுத்து. தேவனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவுக்கு எந்த விரோதமான காரியங்கள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்து. இயேசுவை முன்பதாக நிறுத்து. இயேசு கிறிஸ்துவை முன்பதாக நிறுத்தி நீ ஜெயிக்க பாரு. விழுந்துராத. விழுந்துட்டு பின்னால் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே அழுது அன்றைக்கு கர்த்தர் சில நேரங்களில் மௌனம் வந்துட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சில நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில நேரத்தில் காதை கொடுக்காதவராக இருந்தார். தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர்? காரணம் ஏன் தெரியுமா சொன்னார்? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கவே மாட்டாங்க. பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஆண்டவரே 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 நாங்கள் விட்டு போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. உடனே கர்த்தர் மனம் இறங்குவார். இறங்கினதுக்கப்புறம் திரும்ப வாலாட்டுவாங்க. கர்த்தர் போயிடுவார். அப்படியெல்லாம் விழுந்துராதபடிக்கு தேவ சமூகத்தில் இயேசுவை முன்பதாய் நிறுத்துங்கள். தினந்தோறும் வையுங்கள்.
அவரை வச்சு 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 விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வாழுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லைனா வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நாம் செத்துருவோம். விசுவாசம் செத்துருச்சுன்னு சொன்னால் தேவனுடைய ஈவுகளை நாம் எதையும் ருசி பார்க்க முடியாது. பட்டயத்திற்கு தப்பினவர்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, மகனே மகளே, உன்னை அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காரணியத்தினால் நான் இழுத்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நீ ஆனந்த களிப்புடன் வாழத்தக்கதாக ஒரு வார்த்தையை சொல்லி நீ ஜெபம் செய். என் வாழ்வில் அவ்விசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இனி நான் எப்பொழுதுமே அந்த ஃபேத்ஃபுல் விஷனில் நான் இருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ பலத்தை நாடி நிற்கிறாயா மகனே மகளே? சில நேரங்களில் மந்தைகள் தேவனுக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் தேவனுடைய கண்களில் கண்ணீர் வரும். நாம் கண்ணீர் விடுகிறது ஒருபுறம் இருந்தாலும் இயேசு கண்ணீர் விட்டார் இந்த உலகத்திற்குள்ளே. அவர் அழுதார். லாசரு மரித்த பொழுது இயேசு அழுதார். அவர்களுக்கு அந்த விசுவாசம் பிறக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் பார்வையில் செத்தவன் உயிரோடு எழும்புவான் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வரவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வராததினால இயேசு அழுதார். எது வரைக்கும் இந்த ஜனங்களோடு நான் போராடுவேன்? எத்தனை நாளைக்கு நான் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்? விசுவாசமே இவர்களுக்கு பிறக்க மாட்டேங்குதப்பா. கல்லறை முன் இயேசு அழுதார். அவர் தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள வரலன்னு சொல்லி அவர் அழுகிறார். சில நேரங்கள் மந்தைகள் கர்த்தருக்கு செவி கொடுக்கலன்னா எப்படி கண்ணீர் வரும் பார்த்துங்களா? எரேமியா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 10. மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் இந்த பொல்லாத ஜனங்கள் ஆமா என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்க உனக்கு மனதில்லை, ஞாயிற்றுக்கிழமையான மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு உனக்கு இடம் கொடுக்க உனக்கு பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை. உலக நாட்டங்கள், பொழுதுபோக்குகள், களியாட்டுக்கள், சந்தோஷம், இதுதான் நீ நினைக்கிற. வாழ்க்கையில் எப்படி சார் கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும்? கண்ணீருக்கு எப்படி பதில் தர முடியும்? இஸ்ரவேலர்களுக்கு நல்ல உடன்படிக்கை கொடுத்தார். ஓய்வு நாளை நீ ஆசரிப்பு செய்வாயாக, ஆசரிப்பவன் செய்யாவிட்டால் அவன் கல்லெறிந்து கொலை செய்ய கடவன். அந்த சட்டம் இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு அது இல்லாதனால தான் இவ்வளவு தூரம் இருக்கான். ஒவ்வொருத்தனும் ஆசரிப்பு செய்கிறதுல நிர்விசாரம், ஆலயத்திற்கு வருவதில் நிர்விசாரம். யார் எனக்காக வரீங்களா? அல்லது உங்களுடைய பெற்றோரை பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் வரீங்களா? அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்களா? நானும் நீங்களும் தேவனை பிரியப்படுத்துவதற்காக ஆராதிக்கணும். அந்த ஆராதனையில் நீங்கள் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நீங்கள் வேறு தேவர்களுக்கு நீங்கள் வணக்கத்தையும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆராதனைக்கு வராவிட்டாலும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுவும் நீங்கள் வேறு தேவர்களை நாடினதற்காக அடையாளம். அது ஓய்வு நாள் நீங்கள் ஆசரிக்கலைன்னு சொன்னால் கர்த்தர் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டார். பார்த்துக்குங்க, நீ கர்த்தரை சந்திக்கிற இடத்துக்கு நீ வர மறுக்கிற, பிரச்சனை தீராது மகளே. உன் பிரச்சனை தீரவே தீராது. உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க மறந்துட்ட, உன் பிள்ளைகளும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தை பற்றி உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியல. தேவனை நீ ஒரு முறம் பிடிச்சுக்கிட்டு பரம ஈவை ருசி பார்த்துக்கிட்டும், அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிட்டும், பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டும், நீ ஞாயிற்றுக்கிழமையில சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, கர்த்தர் செவிசாய் உன்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டார். அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான்.
சிறுமைப்பட்டனுடைய கூக்குரலை தேவன் கேட்கிற தேவன். என் ஜனம் சிறுமையாயிட்டானா, என் ஜனம் துக்கத்தில் இருக்கிறானா, என் ஜனம் கஷ்டத்தில் இருக்கிறானான்னு கர்த்தர் இறங்குகிற அளவுக்கு நீ வாழணும். இல்லைன்னா மாற்றம் வராது. ஏன் மாற்றம் நிற்கும்? எனக்கு மகனாக மகளாக சேஷ்ட புத்திரமாக நான் அழைத்திருந்தும் நீ எனக்கு செவி கொடுக்காமல் போயிட்டு இருக்கிற. நீ செவி கொடுக்காமல் போய்கொண்டிருக்கிற வரைக்கும் உன் அழுகையை நீ நிறுத்த முடியாது. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்காக தேவனால் அழைக்கப்பட்ட நீ, நான், நீங்களும் நானும் கண்ணீரோடு வாழ்வது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் அழுகையை நிறுத்து, அழாத, உன் கண்ணீரோட நீ இருக்காத மகளே. போவது நீ பட்ட கஷ்டம், பாடுகள் எல்லாம். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் என்று இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 17வது வசனத்தில் வாசிப்போம். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எரேமியா அழுகிறார். இந்த மக்கள் சிறைப்பட்டு போயிடுவாங்க போல இருக்குது ஆண்டவரே. நீ சிறைப்பட்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரியும். உங்கள் சிறையிருப்பின் கதவுகளை திறக்க தேவன் விரும்புகிறார். உன்னுடைய ஊழிய பாதைகளில், அழைப்பில் உறுதியாக நில்லுங்க மக்களே. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் உண்மையாக இருங்கள். நீங்கள் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, தப்பாயிரும். எல்லா விஷயமும் தப்பாக மாறும். மக்கள் இப்படி சிறைப்பட்டு போகிறதை கண்டு அவருடைய கண் கண்ணீரால் சொரிந்திருக்கிறது. தேவனை கண்ணீரோட வைக்கிறது நல்லதில்லை. அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நீ அழகாதபடிக்கு உன் கண்ணீரை அடக்கி உன் கண்ணை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப வாக்குத்தத்தம் செய்கிறதை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எத்தனை குடும்ப தலைவர்கள் அழுகிறார்கள், எத்தனை குடும்ப தலைவிகள் அழுகிறார்கள், எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அழுகிறார்கள், எத்தனை வயதானவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனை முதியவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகை அடக்க முடியாமல், வாழ்வுக்கு வழி தெரியாமல் திக்கு முக்காடுகிறவர்கள், அழுது அழுது இரவெல்லாம் படுக்கி நனைக்கிறவர்களே, நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை நிறுத்து, உன் சத்தத்தை அடக்கு. போதும், நீ பட்ட பாடுகள் எல்லாம் போதும். உனக்கு விசுவாசம் பிறந்துருச்சு, நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா உனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம்தான். நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நிச்சயமாக கர்த்தர் செய்வார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நிச்சயமாக நிச்சயமாக பலன் உண்டு. கடைசியாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமாக. அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் தானா வர்றது கிடையாது. தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று பெயர் எழுதி நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து இந்த கனமான ஊழியத்தை கைகளில் தருகிறார். யாரும் தானா வந்துடுறதில்லை. தானா வர்றவங்க ஊழியத்தில் நிலைச்சிருக்கிறது இல்லை. இஷ்டத்திற்கு இஷ்டப்படி ஊழியத்துக்கு வந்தவங்களாம் நின்று தேவனுக்காக கடைசி வரைக்கும் நிற்க முடியாமல் போயிருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். அப்படி ஒரு அழைப்பில் இயேசு இந்த உலகத்திற்குள் வந்தார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பிதா குமாரனுக்கு கொடுத்த அந்த அழைப்பு, போ, என் ஆடுகளுக்காக நீ போ, அந்த ஆடுகளுக்காக உன் ஜீவனை நீ கொடு. எரேமியா 31:17 வசனங்களுக்கு கீழே சொல்லுகிறார், ராமாவிலே அழுகையும் புலம்புலம் உண்டாகும், என் பிள்ளைகள் அங்கே தாய்க்காக துக்கப்படுவார்கள். இயேசு பிறக்கும் பொழுது அந்த அன்றைக்கு இருந்த ஏரோது மன்னனால் தலச்சன் பிள்ளைகள் முழுவதும் சங்காரம் ஆகும் பொழுது இந்த வார்த்தைகள் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. தாய் வந்துட்டா, பயப்படாத பிள்ளைகளே, நீ பயப்படாத. உன்னுடைய விசுவாச பார்வையில் இயேசுவை உன்னால் பார்க்க முடியுதுன்னு சொன்னா உன் பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம்.
இயேசுவை பார்க்க தெரியுது, உன்னுடைய விசிபிளில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க உனக்கு சக்தி வந்துருச்சுன்னு தெரிஞ்சா உன்னுடைய டோட்டல் பிரச்சனையும் நீ உன்னுடைய லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதை முழுமையாக பார்க்க தெரியலன்னா தான் கஷ்டம். ராமாவிலே அழுகையும் கூச்சலும் கண்ணீருமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்தேறுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 17 சாரி ஆ ஆ ஆ அடையாது இருக்கிறாள். எரேமியா 31:15 அது சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்ட இயேசு இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நிறைய நேரத்தில் எனக்கு எந்த உதவியுமே இல்லைப்பா, நான் தனிச்சு விட்டுட்டேன், தனியாயிட்டேன், தனிமரமாயிட்டேன் நீ நினைக்கிறா? இல்லை, அண்ணன் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். He knows everything. அவருக்கெல்லாம் தெரியும். அவர் தான் சொன்னார், உன்னை நான் கைவிடுகிறதுக்காக உன்னை நான் கட்டு வைக்க போகிறேன், உன்னை நான் கட்டுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை தூக்குவேன், உயர்த்துவேன். குழியே வாழ்க்கையில் யோசேப்புக்கு குழியே நிரந்தரமான வாழ்க்கையாக தேவன் வைக்கவில்லை. அவன் குழியிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை தூக்கி எடுத்தார், அவனை எடுத்து ராஜாக்களோடு உட்காரக்கூடிய கிருபையை அவனுக்கு கொடுத்தார். அன்னாள் ஜெபித்தால், என் பையன் குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்கிற கிருபை என் பையனுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணான். அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபை அவனுடைய மகனுக்கு கிடைத்தது, சாமுவேலுக்கு. அவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த கிருபையை அன்று நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். மக்களே, விசுவாசத்தில் பாருங்கள், நடப்பதற்கு முன்பதாய் பாருங்கள். நடந்ததுக்கு அப்புறம் பார்ப்பதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, காணப்படாதவைகள் நடக்காததுக்கு முன்பதாக பார்க்கிற அந்த நம்பிக்கை. தட்ஸ் கால்ட் தி ஃபெய்த். அந்த நம்பிக்கையை இன்றைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு விசுவாசத்தை உண்டாக்கி கொடு. எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதிலெல்லாம் நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு அந்த ஃபெய்த் எனக்கு கிளாரிட்டியாக காமிச்சு கொடுங்கன்னு கேளுங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இதை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆரோனை போல அழைக்கப்பட்ட இயேசு நமக்கு பிரதான ஆசாரியராய் உண்டு. அவர் மேலே இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். நித்திய ஜீவன் என்பதே ஒன்றான மெய் தேவனை அறிவதே நமக்கு நித்திய ஜீவன். அவருக்குள் குமாரனும் பரிசுத்தாவியும் இருக்கிறது. கிறிஸ்துவே இந்த பூமிக்கு தேவனாய் இறங்கி வந்தார். தேவன் இறங்கி இந்த பூமிக்கு மனுஷனை நோக்கி வந்த ஒரே தேவன் நம்ம ஆண்டவர். மனுஷனுக்காக வந்தார், அவனை மீட்டெடுப்பதற்காக வந்தார். என்னுடைய ஜெபத்திலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஒரு நாள் அது வெளியில் போகக்கூடாது. பாருங்க, இயேசு கடைசியாய் விட்ட கண்ணீர் அது. அவர் கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டார் என்று எபிரேயர் ஆகியோன் சொல்லுகிறார். எதற்காக அவர் கண்ணீர் விட்டாராம்? மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். உங்கள் பயபக்தி சரியா இருக்குதா? உங்களுடைய ஆராதனை முறைமைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? பயபக்தியோடு கூடிய வேண்டுதல் விண்ணப்பங்கள் சரியாயிருந்தால், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் சரியாயிருந்தால் நிச்சயமாக தேவ சமாதானமும் வெற்றியும் உண்டாகும். இயேசுவுக்கு அப்படிப்பட்ட காரியம் உண்டாச்சு. மரணத்திலிருந்து எழ வேண்டிய ஒரு பெரிய வேலையை தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்தார். அவர் பயபக்தியோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். நிச்சயமாக நான் எழுந்திருப்பேன். இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசத்தில் பார்த்தார். நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்கிற அந்த நம்பிக்கை ஊட்டலை பாடுகள் அனுபவிப்பதற்கு முன்பதாகவே சீசர்கள்ட்ட சொன்னார், நான் மரித்தாலும் பிழைச்சிருவேன். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நமக்கு தருகிறார். பிரச்சனைகள் கடந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், நோயில் கடந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், இல்லாமல் கடந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்,
பிரச்சனைகளோடு தடைகளோடு இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், இது நடப்பதற்கு முன்பதாக நீ நம்பு, அதுதான் விசுவாசம்.